ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலையில் சுங்கு போடுவது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேலையை மடித்து வச்சு சுங்கு போடுற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களில் நம்ம வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சா தான் கரெக்டாக நம்மளால் சுங்கு போட முடியும். நம்ம வெயிட் ஏதாவது ஒரு வெயிட்டு நம்ம சேரீயில் போட்டுக்கணும். அப்புறமா நம்ம ஏற்கனவே சேரீயில் சில கேப் விட்டுருப்பாங்க. அந்த சில சேரீயில் கேப் விட்டுருப்பாங்க. ஆனால் 2 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு கேப் இருக்கும். நம்ம சுங்குக்கு ஒரு 3.5 இன்ச்சு நம்ம அந்த துணி எக்ஸஸாக இருந்தால் தான் நம்ம சுங்கு முடித்து போட முடியும். அதனால் நம்ம டேப்பால் அளந்துக்கிட்டு ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். எப்படின்னு சொன்னால், சைடில் நம்ம ஃபஸ்ட்டு சைடில் அந்த கரை பீஸ்கிட்ட அந்த 3 இன்ச் அளவு லென்த்து வச்சு நம்ம லைட்டாக அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணலன்னு சொன்னால் அந்த எடை எடுக்கும்போது வராது. அதனால் நம்ம ஒரு 3.5 இன்ச் டேப்பால் 3.5 இன்ச் அளந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் நம்ம எவ்வளோ எடுக்க வேண்டிய அந்த இழைகள் இன்னும் எவ்வளோ எடுக்க வேண்டியது இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதை கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக நம்ம சைடில் மெலிசாக கட் பண்ணிக்கணும். அது ஏன் கட் பண்ணுறோம்னாக்கா, நம்ம அந்த இழை எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு அதே மாதிரி லெஃப்ட்டு சைடும் 3.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக அளந்து நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ எடுத்தால் தான் அந்த இழை நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். வாங்க இழை எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சென்டரில் பிடிச்சி நம்ம அந்த இழையை எடுத்துடலாம். நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும். இது எப்படி ஈஸியாக வருதுன்னா, நம்ம சைடில் கட் பண்ணதால் அதை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியுது. இழைகளை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்தாலே அந்த இழைலாம் ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபுல்லாக அந்த இழையெல்லாம் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்தால் தான் முடிச்சு போடுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க நன்றாகவும் இருக்கும். இதை பாருங்கள், நம்ம அந்த இழையெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்துடும். இது எடுத்துகிட்டோன்னு சொன்னால் எல்லாம் அந்த 3.5 இன்ச்சுக்கு லென்த்து கிடைக்கும். நம்ம முடிச்சு போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ரீயாக எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு போடுவோம். இப்போ இந்த முடிச்சு போட ஆரம்பிக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த பார்டர் சைடு பார்த்திங்கன்னா சிக்கலாக சில இடம் எடுக்கும்போது சிக்கலாக இருந்திருக்கும். அப்போ அந்த சிக்கலை எடுக்கணுன்னாக்க கிளியர் பண்ணி தான் நம்ம முடிச்சு போட முடியும். அதனால் நம்ம ஒரு சீப்பு மாதிரி எதாவது வச்சு அதை அந்த முடிச்செல்லாம் நம்ம அந்த சிக்கலெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு சொன்னால் முடிச்சு போகிறதுக்கு இன்னும் லேஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சீப்பு வச்சு நம்ம அதை கிளியர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், முடிச்சு போட ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம அந்த நூலை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு முடிச்சுக்கும் 3/4 இன்ச்சு நம்ம நூல் எடுத்தால் போதும். கரெக்டாக 3/4 இன்ச் நூல் எடுத்து நல்லா சுற்றிக்கணும். த்ரெட்டு மாதிரி நல்லா சுற்றிக்கணும். ஒரு நூல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா கவுர் மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டு இப்படி முடிச்சு போட்டோம்னா தான் கரெக்டாக அந்த முடிச்சு வரும், சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு முடிச்சுக்கும் 3/4 இன்ச்சு நீங்கள் அந்த இழைகளை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்து நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கணும். நல்லா சுருட்டினா தான் அந்த முடிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சுருட்டலன்னு சொன்னால் முடிச்சு போட முடியாது, சிக்கல் தான் விழும். இந்த மாதிரி கரெக்டாக முடிச்சு போட்டுக்கணும். ரெண்டாவது, அந்த முடிச்சு அந்த கிளாத்தோட எண்டுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் நம்ம அந்த முடிச்சை நிப்பாட்டணும். ரொம்ப கீழே இறக்கிடக்கூடாது, ரொம்ப ஒட்டாகவும் நம்ம வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுருந்தா நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரு முடிச்சு ஒரு முடிச்சில் எந்த இடத்துல முடிச்சு போடுறோமோ அதே லெவலில் கரெக்டாக எல்லா முடிச்சுகளும் அதே மாதிரி போட்டால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்போ சென்டர்லலாம் இந்த மாதிரி
கரெக்டாக நம்ம ஒரு 3/4 இன்ச்சு இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டோன்னு சொன்னால் இன்னும் ஃப்ரீயாக வரும். பார்டரில் போட்டதை விட சென்டரில் இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற துணியில் போடுறதோ நல்லா இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக முடிச்சு போடணும். இந்த பாருங்கள், முடிச்சு போடுறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதான், சுங்கு போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.